1999 ஜூன் மாதம் 9ஆம் நாள். தன் மகனை காண துடிக்கும் தாய் தந்தையரை வேண்டாம் என தடுத்து நிறுத்துகிறார்கள் சிலர். அது சரிதான். வறண்டு போயிருந்த கண்கள் அந்த கொடூரத்தை காணாமல் இருந்ததே சரிதான். வழி பொறுக்காமல் துடித்த போதிலும் பிடுங்கப்பட்ட விழிகள், பழுக்க காய்ச்சிய கம்பிகளால் குத்தி கிழிக்கப்பட்ட காதுகள், துண்டிக்கப்பட்ட விரல்கள், முறிக்கப்பட்ட எலும்புகள், வெட்டுண்டு தனியே கிடக்கும் கைகால்கள். சரியாக 22 நாட்கள் தொடர் சித்திரவதைகளை அனுபவித்து பின் உயிர் நீத்த கேப்டன் சௌரவ் கல்யா மற்றும் அவரது குழுவினரின் உடல்களை பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்திடம் ஒப்படைத்த நாள் ஜூன் 9. நாடே திகைச்சு போது. இப்படியும் ஒரு கொடூரச் செயலா? நெஞ்சுரம் கொண்டவர்களும் கூட பதபதைத்து போனார்கள். பொங்கி எழுந்தது இந்திய ராணுவம். அதன் விளைவாக ஜூன் 13ஆம் நாள் டோலோலிங் மலையானது மீண்டும் இந்திய ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டது. மே 15 தான் கேப்டன் சௌரப் கல்யா தலைமையிலான படையை அனுப்பி வைக்கிறது இந்திய ராணுவம். அவங்க போனவங்க திரும்ப வரவே இல்ல. அப்பொழுதுதான் விபரீதம் என்ன அப்படிங்கிறதே இந்திய ராணுவத்துக்கு புரிகிறது. மே 21 எந்தெந்த பகுதிகள்ல ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக கேன்பரா வகை விமானங்கள் அனுப்பப்படுகின்றது. அதை பத்தி அஸ்வின் கூட சொன்னார் முன்னாடியே. அ அந்த விமானங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்த டேட்டா மூலமா தான் எந்தெந்த மலை சிகரங்கள்லயும், மலைத்தொடர்களையும் பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. பல சிகரங்கள், தொடர்கள ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. 0.5140, 0.4875 ஆகட்டும், டைகர் ஹில்ஸ் ஆகட்டும், இந்த மாரி பல இடங்கள்ல ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் ராணுவம். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப கைப்பற்றியே ஆக வேண்டும். சரி, இத்தன மலைகள் இருக்கே, முதல்ல நம்ம எந்த மலையில போய் தாக்குதல் நடத்தி கைப்பற்றணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, டோலோலிங் மலையை முதலில் தேர்வு செய்கிறது இந்திய ராணுவம். எதனால டோலோலிங் மலை அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. அதுதான் தேசிய நெடுஞ்சாலை 1A அப்படிங்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலை பற்றி இதனுடைய முக்கியத்துவங்களை பற்றி முன்னாடியே சொன்னாங்க. இதுதான் அந்த லடாக் பகுதியையும், ஸ்ரீநகர் பகுதியையும் இணைக்கக்கூடியது. இது வந்து அப்பொழுது பாகிஸ்தானோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அதனால லடாக் பகுதிகள் வந்து முற்றிலுமாக தனிமைப்பட்ட நிலையில் இருந்தது. அ அது இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நிலை நீடிச்சது அப்படிங்கிற பட்சத்துல, பாகிஸ்தான் ஈஸியா அந்த லடாக்க அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. இது இந்தியாவிற்கு விபரீதத்தில் முடிந்துவிடும். இப்ப இந்த டோலோலிங் மலையை நம்ம கைப்பற்றுவதன் மூலமாக என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, நம்ம திரும்ப இந்த தேசிய நெடுஞ்சாலைய நம்மளோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம். எ எதனால அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலை தான் இந்த டோலோலிங் மலை. இந்த டோலோலிங் மலை யாரு கண்ட்ரோல்ல இருக்கோ, அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த தேசிய நெடுஞ்சாலையும் இருக்கும். அதனால இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு தான் இந்திய ராணுவம் என்ன பண்றாங்க, முதல்ல நம்ம டோலோலிங் மலைய தான் போய் தாக்கி திரும்பவும் கைப்பற்ற வேண்டும்னு முடிவு பண்றாங்க. அதற்காக மே 23ஆம் நாள் பிரிகேடியர் குஷால் தாக்கூர் அவரின் தலைமையில் அமைக்கப்பட்ட படை வந்து அனுப்பப்படுகிறது. அந்த படையும் டோலோலிங் மலையை நோக்கி போறாங்க. பகல் நேரங்கள்ல அவங்க வந்து மலை ஏறாம, இரவு நேரங்கள்ல தான் ஏறுறாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. இப்ப பகல் நேரங்கள்ல நம்ம மலை ஏறணும்னு வச்சுக்கோங்க, எதிரிகள் ஈஸியா நம்மள பாத்துருவாங்க. ஸோ தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க துப்பாக்கியால சுடணும்ன்றது கூட இல்ல. பாறைகளை உருட்டி விட்டாலே போதும் நமது ராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சேதாரத்தை ஏற்படுத்தும் அது. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, இரவு நேரங்கள்ல மலை ஏறுறாங்க. பகல் நேரங்கள்லயே பயங்கரமா குளிரா இருக்கும். மலை ஏறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த இரவு நேரங்கள்ல இன்னுமே அதிகமா தான் குளிரா இருக்கும். அந்த கஷ்டத்துலயும் மலை ஏறுறாங்க. போதாதைக்கு பயங்கர சுமைகளையும் சுமந்து கொண்டு தான் அவங்க மலை ஏறுறாங்க. இந்த சுமை என்னன்னு பார்த்தோம்னா, தாக்குதல் நடத்துறதுக்கு ஆயுதம் தேவை இல்லைங்களா? அந்த ஆயுதம், தோட்டாக்கள், ரீஃபில் பண்றதுக்கான தோட்டாக்கள் இது எல்லாத்தையும் இந்த எல்லா வெயிட்டையும் தூக்கிட்டு தான் மலை ஏறுறாங்க. அதுவும் இல்லாம இந்த டோலோலிங் மலையானது 16,000 அடி உயரம் இருக்கக்கூடிய மலை. இப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 15,000 அடி ஏறிர்றாங்க. தரை மட்டத்திலிருந்து ஒரு 15,000 அடி ஏறின பிறகு, இன்னும் மலை உச்சிக்கு ஒரு 1000 அடி தான் இருக்கு. இந்த பொசிஷன்ல எதிரிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்மள பாத்துர்றாங்க. அடுத்த நொடியே இரு நாட்டினருக்கும் இடையே துப்பாக்கிச் சூடு நடைபெறுகிறது. நமது ராணுவ வீரர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க. அவங்களும் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு சண்டை போட்டாலும் அட்வான்டேஜ் என்னமோ அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க மேல இருக்காங்க. நம்ம கீழ தான் இருக்கோம். ஸோ இதனால நமக்கு கொஞ்சம் சேதாரம் அதிகமாவே ஏற்படுது. அ நம்ம நம் ராணுவத்தைச் சேர்ந்த கேப்டன் ராஜேஷ் சிங் உட்பட சில ராணுவ வீரர்கள் உயிரிழந்து போறாங்க. இதை எல்லாத்தையும் பார்க்கிறார். தலைமை தாங்கி சென்ற அந்த பிரிகேட் குஷால் தாக்கூர் அவர்கள் பார்க்கிறாரு. அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறார். நம்ம கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் இந்த சண்டை நீடிச்சது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தோட்டாக்கள் எல்லாம் காலி ஆயிரும் அப்படிங்கிறதையும் பார்க்கிறார். ஸோ தோட்டாக்கள் முடிஞ்சுச்சுன்னா திரும்ப சண்டையே போட முடியாது. அது வந்து பெரிய ஆபத்து. இந்த அபாயத்தை உணர்கிற பிரிகேடியர் குஷால் தாக்கூர் அவர்கள் உடனடியாக இந்திய ராணுவத்தை பின்வாங்கச் சொல்கிறார். ராணுவ வீரர்களை பின்வாங்கச் சொல்றாரு.
எல்லாரும் உடனடியாக பாறைகளுக்கு பின்னாடி போய் பதுங்கிக்கங்க அப்படிங்கிறாரு. உடனடியாக ராணுவ வீரர்களும் பின்வாங்குறாங்க. பாறைகளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படியாக தோலோலிங் மலைக்கு போன அந்த படை வந்து தரைமட்டத்திலிருந்து 15,000 அடி மேல, அ மலை உச்சியிலிருந்து 1000 அடி கீழேங்கிற கணக்குல போய் வசமா மாட்டிக்கிறாங்க. டோலோலிங் மலையை கைப்பற்றுவதற்கான முதல் முயற்சி தோல்வியில் முடிகிறது. இப்ப இந்த தோல்விக்கான காரணம் என்னங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான 2 காரணங்கள் சொல்லணும்னா, 1 அவங்க மேல இருக்காங்க, நம்ம கீழ இருக்கோம். இது வந்து நம்மளுடைய கேர்லெஸ்னஸ்னால தான். அ இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப 2வது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நம்மகிட்ட தோட்டாக்கள் முடிஞ்சு போயிருச்சு. ஆனா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு அப்படி இல்ல. தோட்டாக்கள் நெறையாவே அவங்க சேமிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா மாசக்கணக்கா அவங்க இந்த வேலைய தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆயுதங்கள் கொண்டு வந்து சேகரிக்கிறது. நமக்கு தெரியாம ஆயுதங்கள் கொண்டு வந்து சேகரிக்கிற வேலையாவே தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தோட்டா ஈஸியா முடியாது. நம்மளுக்கு அப்படி இல்ல. ஏன்னா நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் தான் அங்க தூக்கிட்டு போனதே. ஸோ இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு யோசனை தோன்றுகிறது. இப்ப அவங்க இத்தன நாளா சேகரிச்சு வச்ச ஆயுதமெல்லாம் ஒரு முக்கியமான இடத்துல தானே சேகரிச்சு வச்சிருப்பாங்க. ஆயுத கிடங்குகள்ல தான் சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சு அழிச்சுட்டோம் அப்படின்னா, இப்ப 2 பேர்த்தோட பொசிஷனும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆயிரும் இல்லைங்களா? அவங்களுக்கும் ரீஃபில் பண்றதுக்கு தோட்டா இருக்காது. நம்மளும் அதே நிலைமையில தான் இருப்போம். ஸோ இதைய புரிஞ்சுக்கிற இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆயுத கிடங்குகள்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அழிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இத வந்து நம்ம காலாட்படை பண்ண முடியாது. அதனால இந்திய ராணுவம் என்ன பண்றாங்க, மே 26 நம்மளுடைய விமானப்படையை களமிறக்குகிறது. மே 26 தொடங்கப்பட்டது தான் ஆப்பரேஷன் சஃபேத் சாகர் அப்படின்ற திட்டம். இந்த சஃபேத் சாகர் அப்படின்னா வெள்ளை கடல் அப்படின்னு அர்த்தம். இந்த சஃபேத் சாகர்னுடைய குறிக்கோளு நான் முன்னாடி சொன்ன மாரி அவங்களுடைய முக்கியமான ஆயுத கிடங்குகளை எல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சஃபேத் சாகர் தொடங்கப்பட்ட முதல் வாரத்துல வந்து நம்மளுக்கு தான் நம்மளோட சைடுல தான் பெரிய சேதாரங்கள் ஏற்படுது. பாகிஸ்தானினுடைய கை தான் ஓங்கிய வண்ணம் இருக்கிறது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த காலத்துல அதிநவீன தொழில்நுட்பங்கள் அதிகமா இல்ல. அவங்களுடைய அந்த ஆயுத கிடங்குகளை எல்லாம் நம்ம வெறுங்கண்ல பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருந்தோம். அதுவும் இல்லாம மேகம் அதிகமா சூழ்ந்த இடங்கள் அதெல்லாம். ஸோ ஈஸியா நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிட முடியாது. இந்த 1 வாரம் இந்த ஃபர்ஸ்ட் வாரம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆயுத கிடங்குலாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு அந்த 1 வாரம் போயிருச்சு. அதுவும் இல்லாம சேதாரமும் அதிகமாவே நம்மளுக்கு ஆச்சு. அதை பற்றி அஸ்வினும் சொன்னார். பல விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக அஸ்வினும் அழகா சொன்னார். ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் வாரத்தோட எண்டிங்ல எங்கெங்கலாம் இருக்குது அப்படின்றது. திரும்ப 2வது வாரத்துல என்ன பண்றோம்னா, அப்பதான் இந்தியா விமானப்படை பொறுமையா இருந்தாங்க. இனியும் பொறுமையா இருக்கிறதுல யூஸ் இல்ல அப்படின்றத புரிஞ்சுகிட்டு அவங்களுடைய பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கிறாரு இந்திய விமானப்படை. என்ன பண்றாங்க அப்படின்னா, மிராஜ் 2000 வகை விமானங்களை களம் இறக்குகிறது இந்தியா. இது வந்து பல மடங்கு பலம் வாய்ந்த விமானங்கள். ஸோ இதே களம் இறக்குறாங்க இந்தியா. பாகிஸ்தானும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மிராஜ் வகை விமானங்களுக்கு போட்டியா F-16 விமானங்களை இறக்குகிறது. அ ஆனா இதுல ஒரு சின்ன டாக்டிக்கல் மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து மிராஜ் விமானங்களுக்கு போட்டியா தான் இந்த F-16 விமானங்களை களமிறக்குனாங்க. ஆனா இந்தியா F-16க்கு போட்டியா இந்த மிராஜ் விமானங்கள களமிறக்கல. F-16 இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்கன்னா, MiG-29 மற்றும் ஜாகுவார் விமானங்களை களமிறக்கியது. ஆக பாகிஸ்தான் என்ன நெனச்சாங்க, இந்த மிராஜ் வகை விமானங்களுக்கு இந்த F-16 பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா, அது முற்றிலும் ஏமாற்றமாக போயிருச்சு பாகிஸ்தானுக்கு. இந்த இந்தியாவினுடைய MiG-29 விமானங்கள் எல்லாம் அந்த F-16 விமானத்த தேடி, தேடி ஏவுகணைகள் மூலமா தாக்கி ஃபுல்லாவே அழிச்சுட்டாங்கன்னே சொல்லணும். ஸோ இந்த 2வது வாரம் நமக்கு தான் பெரிய வெற்றி. அவங்க பயங்கரமான இழப்புகள தான் சந்திக்கிறாங்க. நம்மளுடைய கை ஓங்குகிறது இந்த 2வது வாரத்துல. 2வது வாரமே அவங்களுக்கு பெரிய அடி தான். இந்த 3வது வாரத்தோட ஸ்டார்ட்டிங்ல எல்லாம் போட்டு பிரிச்சு மேய ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லணும். இந்திய விமானப்படை பாகிஸ்தான. அப்படி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய முக்கியமான ஒரு ஆயுத கிடங்கு எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சுட்டாங்க. மூந்தோதாலோ அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்குல தான் அவங்க பெரும்பான்மையான அளவிலான தோட்டாக்கள், ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள், எண்ணெய், பெட்ரோல், டீசல் இந்த மாரி பல விஷயத்த அங்க தான் சேமிச்சு வச்சிருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சுட்டாங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாங்களா? அங்க விமானங்கள் அனுப்பப்படுகின்றன. குண்டுகள் போட்டு அது முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றது. இது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய அடின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய இழப்பு. கார்கிலினுடைய திருப்பு முனையே இதுதான்னு கூட நம்ம சொல்லிறலாம். அந்த அளவுக்கு பெரிய இழப்புகளை சிந்திக்கிறது. சஃபேத் சாகரினுடைய குறிக்கோளுமே இதுதான். அவங்களுடைய முக்கியமான ஆயுதக் கிடங்குகளை அழிக்கணும்ன்றது. இதோட நிறுத்துனாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம விமானப்படை இன்னுமே கூடுதலா தாக்குதல் நடத்துனாங்க. டைகர் ஹில்ஸ்ல அவங்களுடைய முக்கியமான போஸ்ட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து, அங்கேயும் போய் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால ஜூன் 23 டைகர் ஹில்ஸ நோக்கி 2 மிராஜ் விமானங்கள் பறக்குது. சஃபேத் சாகர் தொடங்கப்பட்டது 26 இப்ப இந்த கிட்டத்தட்ட ஜூன் 24க்கு வந்துட்டோம் நம்ம.
இப்ப என்னாச்சு அப்படின்னா, அங்க வந்து சாதாரணமான குண்டுகள் போடுறது மூலமா அந்த டைகர் ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்ட்ட நம்ம ஃபுல்லா அழிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, லேசர் கைடட் பாம்ப்ஸ பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்திய விமானப்படை. அ சாதாரணமான குண்டுகளுக்கும் இந்த லேசர் கைடட் பாம்ப்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, சாதாரணமான குண்டுகள் வந்து தோராயமா போடுவாங்க. அது கீழ போய் சேதாரப்படுத்தும். இந்த லேசர் கைடட் பாம்ப்ஸ் அப்படி இல்ல. லேசர் மூலமா டார்கெட்ட லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குண்டுகள் போட்டாங்கன்னா, துல்லியமாக போய் இது தாக்குதல் நடத்தி, பெரிய அளவுல சேதாரம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் இந்த லேசர் கைடட் பாம்ப்ஸ். ஆனா, இதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த இந்த வகையான குண்டுகளை பயன்படுத்தணும் அப்படின்னா, மேகம் அதிகமா சூழ்ந்திருக்காத இடத்துல தான் இத பயன்படுத்த முடியும். ஒருவேள மேகம் அதிகமா இருந்ததுன்னா, அந்த மேகத்துல லேசர் பட்டு சிதறி போய் டார்கெட் தப்பா லாக் ஆயிரும். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம குண்டு போடுறதுல எந்த விதமான பயனுமே கிடையாது. ஆக டைகர் ஹில்ஸை நோக்கி 2 மிராஜ் விமானங்கள் பறந்து செல்கின்றது. அன்னைக்கு துரதிர்ஷ்டவசமாக மேகம் அதிகமா சூழ்ந்திருந்த காரணத்தினால தாக்குதல் நடத்த முடியல. திரும்ப அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, 3 மிராஜ் விமானங்களா பறந்து போகுது. அன்னைக்கு மேகம் அதிகமா சூழ்ந்து இருக்குல அப்படிங்கிறத பார்க்கறாங்க. உடனடியாக நேரம் தாழ்த்தாமல் லேசர் யூஸ் பண்ணி டார்கெட்ட லாக் பண்றாங்க. குண்டுகள் போடப்படுகின்றது. குண்டுகளும் துல்லியமாக போய் அவங்களுடைய போஸ்ட் எல்லாம் தாக்குது. அவங்களுடைய போஸ்ட் சுக்குநூறாக தகர்த்தெறியப்படுகின்றது. இதுவுமே பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஆக சஃபேத் சாகர் தொடங்கப்பட்டதற்கான குறிக்கோள் வந்து இதன் மூலமாக முழுவதுமாக நிறைவேற்றப்படுகின்றது. விமானப்படை அவங்களுடைய வேலைய மிகவும் கனகச்சிதமாக செய்து முடிக்கிறாங்க. அ இதன் மூலமா நம்ம சஃபேத் சாகர ஒரு வெற்றின்னே சொல்லிறலாம். இந்த மாரி பல மலைப்பகுதிகள்ல போய் நம்மளுடைய இந்திய விமானங்கள் தாக்குதல் நடத்தினாலும், ஒரே ஒரு மலைப்பகுதிக்கு மட்டும் அவங்க போய் எந்த விதமான தாக்குதலுமே நடத்தல. ஏன்? எதனால அந்த மலைப்பகுதி? என்ன என்ன மலைப்பகுதி அது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் டோலோலிங் மலைகள். இந்த டோலோலிங் மலைக்கு வந்து விமானப்படை போவையில விமானங்கள் எதுவுமே அனுப்பப்படல. எதனாலன்னு பார்த்தோம்னா, இந்த சர்ஃபேஸாக தொடங்கப்பட்ட நாள் மே 26. ஆனா அதுக்கு முன்னாடியே மே 23 டோலோலிங் மலையை கைப்பற்றுவதற்காக பிரிகேடியர் குஷால் தாக்கூர் தலைமையில ஒரு படை அனுப்பிச்சோம் இல்லையா? அவங்க இன்னும் மேலேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 15,000 அடி மேல 1000 அடி கீழங்கிற கணக்கிலேயே தான் மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம ராணுவ வீரர்கள் இருந்தனால தான் நமது விமானப்படை அங்க எந்த விதமான தாக்குதலுமே நடத்தல. சரி, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிருச்சு. 1 மாசமா சோறு தண்ணி இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எப்படி அங்க என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, அங்க தான் இந்தியா வந்து புத்திசாலித்தனமாக ஒரு காய் நகர்த்தலை செய்கிறது. அங்க மாட்டிட்டு இருந்த ராணுவ வீரர்களை அப்படியே நீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராணுவம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மலைப்பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் அவங்க கிட்டயும், ராணுவத்துல துணை பணியாளர்களா இருப்பாங்க இல்லைங்களா? இந்த சமையல்காரங்க, முடி வெட்டுறவங்க, துணி துவைக்கிறவங்க, இவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த ராணுவ வீரர்களுக்கு தேவையான உணவு, அப்புறம் ஆயுதங்கள், தோட்டாக்கள்னு எல்லாத்தையும் குடுத்து அனுப்புறாங்க. அவங்களும் அமைதியா கொண்டு போய் ராணுவ வீரர்கள்ட்ட குடுக்குறாங்க. அவங்க அவங்க கொண்டு வர உணவை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு, ஆயுதங்களையும் பத்திரமா சேமிச்சுட்டே வராங்க. இந்த மாரி சஃபேத் சாகர் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்குது. இவங்க பல நாட்களா இந்த வேலையாவே தான் இருக்கிறாங்க. கொண்டு வர ஆயுதங்களை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை விட அதிகமாவே சேர்த்து வச்சுட்டாங்க. இனியும் ஆயுதங்கள சேமிக்கிறதுல எந்த விதமான பயனும் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, ஜூன் 12 கர்னல் ஆர்.பி. ரவீந்திரநாத் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு படைய டோலோலிங் மலையை கைப்பற்றுவதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த முறை வந்து நம்ம படைக்கு அவ்வளோ கஷ்டமா இல்ல. கொஞ்சம் சுலபமா தான் இருந்தது. ஏன்னா, நம்ம தான் தேவையான அளவுக்கு ஆயுதங்கள் சேர்த்து வச்சிருக்கோமே. அதனால ஈஸியா எதிரிகளை வீழ்த்தி தோல்வழி மலையை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் கைப்பற்றுகிறது. என்னதான் நம்ம என்னதான் நம்ம ஜெயிச்சாலுமே நம்ம சைடுல இருந்து இழப்புகள் இருக்க தான் செய்யுது. மேஜர் விவேக் குப்தா உட்பட பல ராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை இழக்கிறார்கள். தங்களுடைய உயிரை இழந்து நமக்கு வெற்றியை வாங்கி குடுக்குறாங்க. தோல்வழி மலை இப்படியாக வெற்றிகரமாக கைப்பற்றப்படுகிறது. இந்த டோலோலிங் மலையை கைப்பற்றுவது மாரியே பல மலைகளையும் இதே மாரி தான் நம்ம இந்திய ராணுவம் போய் கைப்பற்றுறாங்க. உதாரணமா சொல்லணும்னா 5140, 4875 இதையெல்லாம் கேப்சர் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, கேப்டன் விக்ரம் பத்ரா தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு படையை அனுப்புறாங்க. அவங்களுமே போய் வெற்றிகரமா ஜெயிச்சுடுறாங்க. எதிரிகள் வீழ்த்தப்பட்டு மலையானது கைப்பற்றப்படுகிறது. சரி, விக்ரம் பத்ரா இவனுடைய படை தான் நல்லா சண்டை போடுறாங்களே அப்படின்னு 5140க்கு அப்புறம் மீண்டும் 4875 கேப்சர் பண்றதுக்காக அவரோட படையவே அனுப்புறாங்க. அங்கேயும் போய் எதிரிகளை வீழ்த்தி வெற்றியை நிலைநாட்டுகிறது அவருடைய படை. இந்த 2 வெற்றியிலயுமே கேப்டன் விக்ரம் பத்ராவினுடைய பங்கு வந்து பெருமளவில் இருக்கு. முக்கிய பங்காற்றுகிறார் கேப்டன் விக்ரம் பத்ரா. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 4875ல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அவருடைய சக ராணுவ வீரரை காப்பாற்ற முயற்சி செய்யும் பொழுது, தன்னுடைய மார்பில் குண்டுகளை ஏந்தி மரணத்தை முத்தமிடுகிறார் நமது கேப்டன் விக்ரம் பத்ரா. இவருக்கு வந்து ஒரு கோட் நேம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அவருடைய டீம்மேட்ஸ் எல்லாம் இவர இந்த பேர சொல்லி தான் அழைப்பாங்க. அது என்ன அப்டின்னா, ஷேர்ஷா அப்படிங்கிறது தான் விக்ரம் பத்ரா அவர்களுடைய கோட் நேம்.
ஷேர்ஷான்னா என்னன்னா, சிங்கங்களின் ராஜா அப்படின்னு அர்த்தமா. ஸோ அவர் சாகறதுக்கு முன்னாடியும் கூட தன் தாய்நாட்டுக்காக வெற்றியை வாங்கி கொடுத்துட்டு தான் தன் உயிரையே விடுகிறார். அ கேப்டன் விக்ரம் பத்ரா மாரி பல ராணுவ வீரர்கள் இதையவே தான் பண்றாங்க. உயிர் தியாகம் பண்ணி நமக்கு வெற்றிய வாங்கி குடுக்குறாங்க. உதாரணமா சொல்லணும்னா 19 வயசான இளம் வீரரான யோகேந்திர சிங் யாதவ். அவரும் கைகள்ல குண்டடி பட்டும் கூட மேலும் முன்னோக்கி சென்று எதிரிகளை தாக்கி அழிக்கிறாரு. இந்த மாரி பல உயிர் தியாகங்களுக்கு பின்பு தான் நம்மளுக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்குது. இந்த மாரி பாகிஸ்தான் தொடர்ந்து அடி மேல் அடியா வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வெற்றி மேல் வெற்றியா மீண்டும் மலைகளை வந்து கைப்பற்றிய வண்ணம் இந்தியா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த டைம்ல தான் பாகிஸ்தானுக்கு பல திசைகளில் இருந்து பல பிரஷர் வருது. முன்னாடி அஸ்வின் சொன்னாரு இல்லைங்களா? இந்த IMF வந்து கடன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிரஷர் போட்டது. அந்த அந்த இதெல்லாம் இந்த டைம்ல தான் நடக்குது. அ அவங்களும் அமெரிக்கா கிட்ட இருந்தும் பிரஷர் வருது. அதே சமயம் இன்னொரு சைடுல இருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பிரஷர். அது என்ன யாரு குடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய கடற்படை தான் அந்த பிரஷர் குடுக்குறது. இது இந்த மலைப்பகுதிகள்ல நடக்கிற போருக்கும் கடற்படைக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தா, அந்த கடற்படை வந்து இந்த பிரச்சனைய வேற விதமா கையாளுறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆப்பரேஷன் தல்வார் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி, பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய இந்த எண்ணெய் கப்பல்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இந்த பெட்ரோல், டீசல் இதெல்லாம் கொண்டு போகக்கூடிய கப்பல். இதை எல்லாத்தையும் சூழ்ந்து, அது பாகிஸ்தானுக்கு போகாதபடி கடல்லயே புடிச்சு வச்சுக்கிறாங்க, அந்த கப்பல்களை எல்லாம். இப்ப பாகிஸ்தானுக்கு என்ன ஆயிருச்சு, இது மிகப்பெரிய சவாலா மாறிருச்சு. அவங்களுக்கு இப்ப வந்து 8 நாளுக்கு தேவையான எண்ணெய், பெட்ரோல், டீசல் இது மட்டும் தான் இருக்குது. போர் வந்து இனியும் நீடிச்சது அப்படின்னா, அது ஃபுல்லாவே அவங்களுக்கு கம்ப்ளீட்டா தீந்துரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு விபரீதம் தான், பஞ்சம் தான். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்றாங்க. அதே சமயம் கடற்படை நம்ம இந்திய கடற்படையினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் பாகிஸ்தானினுடைய கராச்சி துறைமுகத்துக்கு கீழ போய் தாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஏடாகூடமா பண்ணிட்டாங்கன்னா, கராச்சி துறைமுகத்த அழிச்சிடுறதுன்னு முடிவுல தான் இருந்தாங்க நம்ம கடற்படை. இந்த அபாயமும் அவங்களுக்கு புரிய வருது. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் என்ன பண்றாருன்னா, "போதும் இனியும் போர் வேண்டாம்." அவரோட பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை பின்வாங்கச் சொல்கிறார். "போர் வேண்டாம், பின்வாங்கிருங்க" அப்படின்னு சொல்றார். கிட்டத்தட்ட அவர் தோல்விய ஒத்துக்கிறார் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இதன் பிறகு மீதி இருந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், வீழ்த்தப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் எல்லா மலைகளையும் மீண்டும் இந்திய ராணுவம் கைப்பற்றுகிறது. அ ஜூலை 26ஆம் நாள் அதிகாரப்பூர்வமாக கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது அப்படின்னு இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறார்கள். ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம். கார்கில் போர எல்லா மலையும் திரும்ப கைப்பற்றி ஜெயிச்சிட்டோம். இதற்காக தான் வருடா வருடம் இந்த வீரர்களின் தியாகங்களை நினைவூட்டும் விதமாக நாம் கொண்டாடுவதுதான் கார்கில் விஜய் திவாஸ். ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடுறோம் இல்லைங்களா? இந்த போர்ல வந்து பல பாடங்களை கற்றுக்கொள்கிறது இந்தியா. இந்த போருக்கு அப்புறம் பல மாற்றங்களை கொண்டு வராங்க. உதாரணமா, இந்த லடாக்கையும், ஸ்ரீநகரையும் இணைக்கிற வகையில ஒரே ஒரு வழி தான் இருந்துச்சு இல்லைங்களா? இந்த போருக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ராவா 2 ரோடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ராணுவத்திற்கு அதிகமா நிதி ஒதுக்காம இருந்தாங்க. இந்த போருக்கு அப்புறம் அதிகமா நிதி ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் இந்திய ராணுவத்துல புதுசா ஒரு பொசிஷனையே கொண்டு வராங்க. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு. எதுக்காகன்னா, டிஃபென்ஸ இன்னும் வலிமையாக்கணும், இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல செயல் திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது. இந்த மாரி பல மாற்றங்களை பண்ணுகிறார்கள். தங்களுடைய தவறுகளையும் திருத்திக் கொள்கிறது இந்திய ராணுவம், இந்திய அரசாங்கம். அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் இன்னொரு விஷயத்தும் பண்றாங்க. என்ன அப்டின்னா, இந்த திராஸ் அப்படிங்கிற பகுதியில இந்த கார்கில் போர் நினைவிடம் அப்படிங்கிற ஒண்ண வந்து இந்திய அரசாங்கம் உருவாக்குகிறது. இந்த நினைவிடத்துக்கு நம்ம போனோம்னா, அங்க என்ன பார்க்க முடியும் அப்டின்னா, போரில் உயிரிழந்த 527 வீரர்களின் பெயர்களும் பொறிக்கப்பட்ட கற்களுக்கு இடையே கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய நமது மூவர்ணக் கொடியை நம்மால் பார்க்க முடியும். ம். அங்கே வானுயர்ந்திருந்த நமது தேசிய கொடியானது குளிர் தென்றல் தொட்டு பறக்கவில்லை. குருதியில் மூழ்கி கைகால் இழந்து பல இன்னல் கடந்து நம்மை காத்த ராணுவ வீரர்களின் மூச்சுக்காற்றில் தான் அது பறந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்றுமே மறவாதிருக்க வேண்டும். அ இந்த கார்கில் போரானது 1999ல நடந்தாலும், அதற்கான விதை வந்து 1947லயே போடப்பட்டதுன்னு வசுந்தரா அழகா சொன்னாங்க. போரினுடைய அபாயங்கள்லாம் என்னன்னு அஸ்வின் சொன்னாரு. இப்ப நம்ம எப்படி ஜெயிச்சோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இதெல்லாமே எதற்காக அப்படின்னா, நமது ராணுவ வீரர்கள் செய்த தியாகங்களை நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். அதை இன்றுமே நாம் மறவாதிருக்க வேண்டும் என்பதனை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அருமையானதொரு நிகழ்வு. நிறைவாக நிறைவு பெற்றிருக்கிறது. அடடா! 3 பேரும் வந்துட்டு கார்நிலை ஒவ்வொருவருடைய பார்வையிலும் அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க.
வசுந்தரா வந்துட்டு தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து அந்த பெண்கள குரலோட அப்படி ஆரம்பிச்சப்போ, ஒரு அந்த வரலாற்றை எப்படி நம்ம சொல்லணுமோ, அந்த விதத்துல அதை ஆரம்பிச்சு, அந்த துவக்கம் அவ்வளவு வலிமையா வச்சுட்டு போனாங்க. அதற்கு அடுத்து வந்த அஸ்வின். இதோ நம்ம பக்கத்து வீட்டு பையன் சொல்ற கதை சொல்ற மாதிரி, அந்த ஒவ்வொரு காட்சிகளும், அங்க என்னென்ன நடந்துச்சு? ஏன் இதெல்லாம் பண்ணாங்க? ஏன் இதெல்லாம் பண்ண முடியல? இப்படி நெறைய விஷயங்கள பாமரருக்கும் புரியிற மாதிரி அவ்வளவு எளிமையா சொல்லிட்டு போனாரு. அடுத்ததா வந்த ஹரிவர்மன். நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு கதைய கேட்கும்போது, அது வெறுமனே நிகழ்வுகளா மட்டும் இல்லாம, அதுல ஸ்பெசிஃபிக்ஸ்ன்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? துல்லியமான சில விஷயங்கள். அப்படி டெக்னிக்கலா அறிவியல் பூர்வமா என்னென்னலாம் நடந்தது? என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம புதுசா செய்தோம்? எந்த விஷயத்த எதனால நம்மளால செய்ய முடியாம போச்சு? சில முக்கியமான முடிவுகள ஏன் எடுத்தாங்க? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் அறிவியல் பூர்வமான பல தகவல்களோடு நம்மகிட்ட அந்த கதைய பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த 3 பேச்சாளர்களுமே கார்களை நம்முடைய கண் முன்னே காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது இந்த நிகழ்வினுடைய நிறைவு பகுதி. நிறைவு செய்யும் பொழுது, இளங்கோ கிருஷ்ணன் அவர்களுடைய சில வரிகளோடு நிறைவு செய்யலாம் அப்படின்னு பார்க்கிறேன். எல்லாருமே இந்த பாடலை கண்டிப்பா கேட்டிருப்போம். அந்த பாடல் இந்த இடத்துக்கு, இந்த நேரத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று. சிந்தித்தோம் பெரும் தேச கனவினை, சந்தித்தோம் கடும் போரின் கெடுவினை, நிந்தித்தோம் கொடும் கூட்ட பகையளித்தோம், மன்னித்தோம் அடிவீழ்ந்த பகைவரை, தண்டித்தோம் எதிர் நின்ற கயவரை, கண்டித்தோம் அடங்காரை சிறையெடுத்தோம், கற்பித்தோம் உயிர் தேசமென, ஒப்பித்தோம் அதை வேதமென, கற்பித்தோம் உயிர் தேசமென, ஒப்பித்தோம் அதை வேதமென, இந்த ஒற்றை தாரக மந்திரத்தை கொண்டு நாம் பெற்ற வெற்றிதான் இந்த கார்கில் வெற்றி. நம்முடைய இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றி இந்த கார்கில் வெற்றி. இந்த கார்கில் வெற்றியை நம்முடைய மாணவர்களிடம் கொண்டு சேர்த்ததில் மற்றற்ற மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய லெட்ஸ் ஸ்டார்ட். நன்றி, வணக்கம்.